அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வட்டலாப்பம் ரெசிபி ரொம்ப சரியான அளவில் பிகினர்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி சரியான அளவில் எப்படி செய்யுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 7 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி வந்து நான் முட்டை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்றனால 7 எடுத்திருக்கேன். இல்லைனா வந்து நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 6 முட்டை எடுத்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்துருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பண்ணையில் வாங்கினா சாதாரண முட்டை தாங்க. நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிங்கனாலும் இதே அளவில் 7 முட்டைக்கு நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற அளவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வட்டலாப்பம் வந்து 2 விதங்களில் செய்யலாம். நம்ம பசும்பால் ஊற்றியும் செய்யலாம், அதே சமயம் தேங்காய் பால் ஊற்றியும் செய்யலாம். ஸோ ஒரிஜினல் வட்டலாப்பம் ரெசிப்பியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி கூடவே தேங்காய் பால் சேர்த்து செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் வட்டலாப்பம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ முட்டையை பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா 6 முட்டை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய முட்டையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அதே அளவுக்கு தேங்காய் பாலும் தேவைப்படுங்க. தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 3/4 டம்ளர் அப்படின்றது வந்து 200 ml அளவுக்கு மெஷர்மெண்ட் செய்யக்கூடிய அந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். அந்தளவு எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் டீ குடிக்கலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முட்டை கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து விஸ்க்கு தான் தேவை அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க நார்மலான ஒரு ஸ்பூன் வச்சு கூட இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா அந்த சர்க்கரை வந்து முட்டையில் கரைஞ்சி வரணும், அதுதான் வந்து முக்கியம். நம்ம ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு கூட இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்மளுக்கு வந்து வட்டலாப்பம் ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்த ஒரு ரெசிபி தான். அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரம்ஜான் டைமில் வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து இது செய்வோம். இப்போ முட்டையும் அந்த நாட்டு சர்க்கரை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இது வந்து நல்லா இப்போ வந்து நாட்டு சர்க்கரையும் முட்டையும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலையும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பசும்பாலும் அதுக்கப்புறமா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி ஏற்கனவே வட்டலாப்பம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லு நல்ல வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. எதுக்காக நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னா, நம்ம சேர்த்துருக்க அந்த நாட்டு சர்க்கரையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் தூசிலாம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வடிகட்டுறோம். நம்ம ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணி செய்யும்போது வடிகட்டணும்னு தேவையில்லை. இப்போ ரெடியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. நல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் நார்மலாக எங்கள் வீட்டில் எப்போயும் செய்கிற மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இட்லி சட்டியில் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சிங் எடுத்து உள்ளார வச்சுருங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை வந்து மூடி வைப்பாங்க. நான் வந்து அதை வந்து எப்பயுமே உள்ளார வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது வந்து நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். மேலே ஒரு தட்டு போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் வெந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். இது அதே சமயம் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உள்ளார தண்ணியும் போகாது. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டான சூப்பரான வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.